இதெல்லாம் ஒன்றுடன் ஒன்று பார்க்கும்போது திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறதோ என்ற எண்ணமும் ஏற்படாமல் இல்லை. நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் சொல்ல முடியாத அளவுக்கு நகர்வுகள் இருக்கின்றன. எனவே இபிஎஸ் ஒரு பக்கம் நோய்ந்து கொண்டிருக்கிறார். அதிமுக தயவில் திமுக ஆட்சியா அல்லது திமுக தயவில் அதிமுக ஆட்சியா இல்லை இரண்டு கூட்டணி ஆட்சியா? இரண்டு கூட்டணிகள் என்றால் கூட்டணி ஆட்சி என்று வரும்போது விசிக சிபிஎஸ் உங்களுக்கு அமைச்சர் பதவி தானே வேண்டும். அது எங்களுடைய ஆட்சியிலே பெற்றுக்கொள்ளுங்கள் என இந்த கூட்டணி ஆட்சி கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் ஒருவேளை ஸ்டாலின் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள், காத்திருங்கள் என கூறியிருக்கிறார். எனவே இந்த யூகங்கள் இந்த புள்ளிகளை அனைத்தும் ஒன்று சேரும்போது ஏதோ ஒன்று இவர்கள் நகர்வுகள் அவசரமாக எடுக்கப்பட்டு வருகின்றன என்றால் ஆளுநரும் தாவேக்காவுக்கு மட்டுமல்ல திமுக வந்தாலும் கேட்போம், அதிமுக வந்தாலும் பட்டியல் வேண்டும் என கூறியிருக்கிறார். எனவே அதிமுக திமுக ஒன்றிணைந்து தங்களுடைய எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் என அனைவரையும் சேர்த்து கிட்டத்தட்ட 118க்கு மேல் அவர்களிடம் இருக்கிறது. அனைத்து எம்எல்ஏக்களுடன் நேரடியாக ஆளுநர் மாளிகைகளுக்கே எம்எல்ஏக்களை அழைத்து சென்று பாருங்கள் எங்களுடைய மெஜாரிட்டியை எல்லா எம்எல்ஏக்களும் வந்திருக்கிறோம், 118 மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறோம், எங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோருங்கள் என கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ என்ற சந்தேகமும் வருகிறது. அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறதா என தெரியவில்லை. என்றால் இன்று இபிஎஸ் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் காலையிலிருந்து கசிந்து கொண்டிருக்கின்றன. எனவே எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற வகையில் தான் அந்த பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் தாவேகா எம்எல்ஏக்களை பொறுத்தமட்டிலே விஜய் மிக தெளிவாக அந்த உறுதியான முடிவினை எடுத்திருக்கிறார். எங்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்றால் மேண்டேட் மக்கள் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஆனால் தனிபெரும் கட்சியாக நாங்கள் வந்திருக்கிறோம், முதல் முயற்சியிலேயே தனிபெரும் கட்சியாக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறோம், ஆனால் ஆட்சி அமைக்க நீங்கள் அழைக்கவில்லை, ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் ராஜினாமா செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படும் உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு முயற்சி எடுப்போம், அடுத்த நகர்வினை எடுக்கப் போகிறோம் என்ற வகையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மற்றொரு புறத்திலே சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகுவது, அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக ஆளுநருக்கு அறிவுறுத்தல் கொடுத்து நம்மை ஆட்சி அமைக்க அழைக்க முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தாவேகா தகவல்கள் உறுதியாக நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே அரசியல் களம் நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட 4ஆம் தேதி முடிவுகள் வந்துவிட்டன. 4வது நாளாக இன்னும் ஆட்சி அமைக்கவில்லை, ஆட்சி அமைக்க யாரையும் அழைக்கவும் இல்லை ஆளுநர். எனவே இந்த ஸ்டேல் மேட் கண்டினியூஸ் என்பார்களே அது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது இங்கு நிலவி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய அரசியல் களம் கடந்த 4 நாட்களை விட இன்று பரபரப்பாக இருக்க போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தாவேகாவின் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்குகிறது. அதிலிருந்து அடுத்தடுத்த நகர்வுகள் பரபரக்க போகின்றன. இன்றைய தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு திடுக் திருப்பங்களுடன் ஒரு சினிமாவை தோற்கடிக்கும் வகையிலே, ஒரு த்ரில்லர் சினிமாவை தோற்கடிக்கும் வகையிலே அடுத்தடுத்த திருப்பங்களுடன் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதால் இன்றைய அரசியல் களத்தை ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கி கொண்டு தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்றால் கேரளாவிலே இன்னும் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கவில்லை, இங்கு மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யவில்லை என்றால் ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்திலே சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு புதிய சட்டமன்றத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அசாமிலே புதிய முதல்வர் விரைவில் பதவியேற்க இருக்கிறார். புதுச்சேரியிலே கிட்டத்தட்ட அங்கேயும் பதவியேற்க இருக்கிறார். இது போன்ற பல நகர்வுகள் நடைபெறும் நிலையில் தற்போது தமிழகத்தில் என்ன நடக்கிறது, தமிழ்நாட்டின் அடுத்த சிஎம்மாக வரப்போவது யார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. கடுமையான நகர்வுகள், அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்து நகர்ந்து வருவதால் ஒட்டுமொத்த இந்தியாவும் தற்போது தமிழகத்தை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள கோடானு கோடி தமிழர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஓவியா.